ஏம்மா ஈஸ்வரி, உங்க அம்மா வரேன்னு சொல்லியிருந்தாங்க, வந்துட்டாங்களா? இல்லைங்க, இன்னும் வரல. அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. உங்ககிட்ட சொன்னாங்களா? ஆமாம்மா, சித்ரா இங்க இருக்கால்ல, அதான் அவளுக்கு துணைக்கு உங்க அம்மா வர்றத சொல்லியிருந்தாங்க. உங்க அண்ணனும் அண்ணியும் நம்மள ஃபேஸ் பண்ணவே தயங்குறாங்க. சித்ராவை தனியா விடவும் அவங்களுக்கு பயமா இருக்கு. அதனாலதான் அவ பாட்டிய வர வச்சிருக்காங்க. ஓ, அப்படிங்களாங்க. சரிங்க. அம்மாவுக்கு கால் பண்ணி பார்த்தீங்களா? பண்ணனம்மா, எடுக்கல. அதான் உன்கிட்ட கேக்குறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம், இல்லைன்னா நான் பஸ் ஸ்டாண்டு போய் பார்க்கறேன். சரிங்க. எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் அப்படியே கிளம்புறேன். உங்க அம்மா வந்தாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, இல்லைன்னா நான் பஸ் ஸ்டாண்டு போய் பார்க்கறேன். சரிங்க. என்னதான் சித்ரா என் அண்ணன் பொண்ணாவே இருந்தாலும் அவ பண்ணினது பெரிய தப்பு தான். அவளால என் குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. அவ ஆதி மேல இருக்கிற அதிக ஆசையினால பெரிய தப்பு பண்ணிட்டா. என்ன இருந்தாலும் அவ அப்படி பண்ணிருக்க கூடாது. ஆனா அவளுக்கு இந்த அளவுக்கு தைரியம் இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கே பயமா தான் இருக்கு. அவ இந்த வீட்டில் இருக்கிறது ஆதிக்கோ அவன் பொண்டாட்டிக்கோ எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு தான் எனக்கு மருமக. ஆதி தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட்டான். நாளைக்கு அவங்களுக்கு பிறக்க போற பிள்ளைதான் என்னோட பேரம்பேத்தி. அப்படி இருக்கும்போது அவங்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். சித்ரா கிட்டேருந்து இவங்களை பாதுகாத்தே ஆகணும். அவ இப்போ உண்மையாவே திருந்தி தான் வந்திருக்காளா, இல்லை உள்ளுக்குள்ள மறுபடியும் வஞ்சனத்தை வச்சிருக்காளான்னு கூட தெரியல. கடவுள் தான். ஈஸ்வரி, அம்மா வந்துட்டீங்களா? இப்பதாம்மா என் வீட்டுக்காரர் சொன்னாரு நீங்க வரேன்னு சொன்னீங்கன்னு. அவர் ஃபோன் பண்ணாரா? நீங்க ஏம்மா எடுக்கவே இல்லை? போன் சத்தமே கேட்க மாட்டேங்குதுமா. ஏதையோ சுச்சி அமுக்கி விட்டுட்டு சத்தமே வர மாட்டேங்குது. போன் பாட்டுக்கு அடிக்குது. ஓ, சைலண்ட்ல விழுந்திருக்குமா? அதானே என்னம்மா தெரியலம்மா. சித்ரா எங்க இருக்கா? மேலதாம்மா இருக்கா. அவளோட ரூம்ல தான் இருப்பா. ஏம்மா ஈஸ்வரி, உனக்கு எதுவும் கோவமாம்மா? இல்லம்மா, எனக்கு என்ன கோவம்? அதுக்கு இல்ல, சித்ரா பிள்ளை இப்படி பண்ணிவிட்டாலே அதான். அவ பண்ணினது தப்புதாம்மா. ஆனா என்ன பண்றது, என் அண்ணனோட பொண்ணா போயிட்டா. அவளை கண்டிக்கலாமே தவிர கண்டிக்கவாமா முடியும்? நீங்களே சொல்லுங்க. அண்ணனுக்கும் அண்ணிக்கும் பிறந்த ஒத்த புள்ள அவ. அவளை எவ்வளோ பாசமா வளர்த்துருப்பாங்க. அதை பத்தி சித்ரா கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாமா. நானும் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. ஆனா ஒரு உயிர் போகும்னு நினைச்சு கூட பார்க்கல. அந்த பிள்ளை பண்ணது தப்புதாம்மா. ஆனா அவ ஆதி மேல இருக்கிற ஆசையில தாம்மா பண்ணிட்டா. நம்ம அவளை ஆதி உனக்கு தான்னு சொல்லி அவன் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இல்லைன்னு சொன்ன உடனே அவளால் அதை ஏத்துக்க முடியாம அப்படி பண்ணிட்டா. இனிதான் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே அவளால எந்த பிரச்சனையும் வராது. நீ நிம்மதியா இருமா. அதுதாம்மா நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சித்ராவால ஆதிக்கோ அந்த பிள்ளைக்கோ எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. எந்த பிள்ளை? அதாம்மா ஆதியோட பொண்டாட்டி. அவளை நீ மருமவளை ஏத்துக்கிட்டியோ? திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணவ அவ மருமவளா? ஆதிக்காக பேசாம இருக்க. அம்மா, இப்ப எதுக்குமா கோவப்படுறீங்க? உண்மையே அதுதானே. இனி அதை மாத்த முடியாதுல்ல. ஆதிதான் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டான். 2 பேரும் ஒன்னா வாழறாங்க. இப்ப போய் ஒன்னா வாழறாங்க. எங்க காலத்துலலாம் கல்யாணம் ஆன அடுத்த மாசமே வாந்தி எடுப்பாவ. ஆனா என்ன, அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்தே 6 மாசம் ஆக போகுது. இன்னும் ஒரு நல்ல செய்தியை காணா. அவளை நீ மருமவான்னு தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கா. அம்மா, நான் அவளை மருமகளெல்லாம் ஏத்துக்கலாமா? ஆனா என்ன பண்றது, ஆதிதான் தாலி கட்டி தொலைச்சிட்டானே. இனி அதை மாத்தவா முடியும்? ஏன் முடியாது? புள்ள இல்லைன்னு காரணத்தை சொல்லி அத்து விட்டுரு. வரவ நம்ம சித்ராவையே அவனை கேட்டி வைப்போம்.
அம்மா நீங்க ஏமா இப்படி பேசுறிய? என்ன இருந்தாலும் அந்த பிள்ளை தாய் தகப்பம் இல்லாத பிள்ளை, இப்படியாம்மா சொல்லுவ? அப்ப என் வீட்டு பிள்ளை அவனுக்காக இப்ப ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கா, அவளை என்ன சொல்றது? அம்மா நீ சொல்றதுலாம் எனக்கு புரியுதுமா, ஆனா அந்த புள்ளுக்கு அப்பா அம்மா யாருமே இல்ல. இப்படி இருக்கும்போது அவளை விட்டுட்டு எப்படிமா ஆதி வருவான்? அவனுக்கு எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்க? அம்மா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த எண்ணம் உங்க மனசுல இருந்துச்சுன்னா அதை அப்படியே தூக்கி போட்டுருங்க. நான் அந்த பொண்ணை என் மருமவளா ஏத்துக்கல, அதுக்காக இப்படி ஒரு காரியம்லாம் நான் செய்ய மாட்டேன். சரிடி, நீ செய்ய வேண்டாம். அவ இப்படியே கடைசி வரைக்கும் பிள்ளையே இல்லாம இருந்தா உனக்கு வாரிசு வேணாமா, பேரம் பேத்தின்னு எதுவும் வேணாமான்னு கேட்கறேன். அதுக்கு இங்க பாருடி, இன்னும் 6 மாசம் வேணா வச்சுக்கலாம். அதுக்குள்ள அந்த பிள்ளை மாசமாவதான்னு பாரு, இல்லைன்னா அத்து விட்டுரு. அவளுக்கு என்ன பிரச்சனையோ என்ன கோளாரோ இவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் விட்டுட்டு அவன் தாலி கட்டிட்டா அவதான் மருமகனை தூக்கி வச்சுட்டு உக்காந்துருந்தேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு உனக்கு பேர் சொல்ல பேர பிள்ளை இருக்கு, அது பார்த்துக்கு. வந்துட்டா பாட்டி, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். தண்ணி கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இது என் மொவா வீடு தான், எனக்கு தண்ணி எடுத்து குடிச்சிக்க தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. ஏண்டி ஈஸ்வரி, இவதான் உன் மருமவளா? ஏம்மா இவளை பார்த்ததே இல்லாத மாதிரி கேக்குறீங்க? ஊர்ல பார்த்துருக்கீங்களே? அதுக்கு இல்ல, பார்த்தா கல்யாணம் ஆனவ மாதிரியா இருக்கா? தலையெல்லாம் நல்லா விரிச்சு விட்டுக்குன்னு நெத்தியில ஒரு பொட்டை காணா, ஒரு குங்குமத்தை காணா, ஏன் முடிய கூட கட்ட முடியாதோ? இவளை வேற மர்மவான்னு சொல்லுறா. வேலைக்கெல்லாம் போனா முடிய கட்டக்கூடாது, நெத்தியில பொட்டு வைக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? ஏன் பாக்குறவங்க கல்யாணம் ஆனா கண்டுபிடிச்சிடுவான்னு இப்படி பண்றாளா என்ன? ஏன் நெத்தியில பொட்டு வச்சுக்கிட்டு முடிய கட்டிக்கிட்டு கல்யாணம் ஆனவ மாதிரி இருந்தா எவனும் பார்க்க மாட்டேன்னு நினைச்சிட்டாலோ? அம்மா என்னம்மா, ஏமா இப்படி பண்ற? அவ எப்படியே இருந்துட்டு போற, நமக்கு என்ன வந்துச்சு? போட்ட அழுதுட்டு என் பேத்தியோட இந்த நிலைமைக்கு காரணமே இவதான். இவ இங்க மகாராணி மாதிரி சுத்தி சுத்தி வருவா, நீ பாத்துக்கிட்டே இரு. போறாளாம். நீ இதெல்லாம் சொல்ல மாட்டே, நீ மருமவன் மட்டும் சொல்லுவ. புள்ள இல்லாதவ. வந்ததும் வராததுமா அம்மா ஏன் இப்படி பண்றாங்க? எனக்கு அவளை பிடிக்காதுதான், அதுக்காக அவளை விட்டு விலகி இருந்தேனே தவிர இப்படி அவளை காயப்படுத்தி பேசிட்டு இல்ல. ஒரு நாளும் அவளை பிள்ளை இல்லாதவன் நான் சொன்னதில்லை. ஆதி எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானேன்னு ஒரு கோவம் தான். மற்றபடி அந்த பிள்ளைய நான் இப்படிலாம் என்னைக்கும் திட்டினது கிடையாது. ஆனா இன்னைக்கு அம்மா இப்படி பேசிட்டாங்க. இவங்க இப்படி என்கிட்ட பேசும்போது சித்ரா கிட்டேயும் போய் ஏதாவது சொல்லி வைப்பாங்க. இவங்களை வீட்டை விட்டு போனே நல்லா சொல்ல முடியாது. சித்ரா கிட்டேருந்து இவங்க கிட்டேருந்தும் அந்த பொண்ணை எப்படியாவது பாதுகாக்கணும். அதுக்கு அந்த பிள்ளை மாசமாகணும். ஆதியும் அந்த பொண்ணும் ஒன்னாதான் வாழறாங்களான்னு கூட தெரியலையே. பேசாம ஜோசியக்காரரை பார்த்து நல்ல நாள் குறிச்சி அதான் சரியா இருக்கும். முதல்ல போய் ஜோசியரை பார்த்து பேசிட்டு வருவோம். நல்ல நேரம் குறிச்சி அன்னைக்கு முகூர்த்தத்தை வச்சிருவோம். இந்த பிள்ளைக்கு ஏதாவதுனா பாதிக்கப்பட போறது என் பிள்ளை ஆதி தான். அவளுக்காக இல்லாட்டியும் என் பையனுக்காகவாது இதெல்லாம் செய்யணும். அவனும் குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருக்கணும். முதல்ல ஜோசியரை பார்ப்போம். என்னடி துணி இது? நேற்று தான் ஒன்று பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காவ. என்ன கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கியா? இந்த மாதிரிலாம் துணி போட்டா யாராவது பார்த்துட்டு போய் மாப்பிள்ளை வீட்டில் சொல்லுவாங்க. இந்த பிள்ளைய வேண்டான்னு சொல்றதுக்கு தானே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. என்னடி அந்த பையலோட ஏதாவது ஓடி போக பிளான் பண்றியா என்ன? இங்க பாரு, நீ நினைச்சாலும் அது நடக்காது. இந்த மாப்பிள்ளை தான் உனக்கு புருஷன், இவன் கூட தான் உனக்கு கல்யாணம். அதையும் மீறி நான் காதலிக்கிறேன், அந்த பையனை தான் கெட்டிக்குவேன், எவனையாவது இழுத்துட்டு வரணும்னு நினைச்ச போற என்ன மனுஷாவே பார்க்க மாட்டேன் சொல்லிவிட்டேன். இங்க பாரு,
சிலிண்டர் தீர்ந்து போச்சு. சிலிண்டர் இல்லை, பின்னாடி அடுப்பில் தான் சோறு பொங்கணும். போய் பொங்கு. புக் பண்ண சிலிண்டர் வேற எப்போ வரும்னு தெரியல. அது வரைக்கும் பின்னாடி இருக்கிற அடுப்பில் தான் சமைக்கணும். போய் அடுப்பு கூட்டி சோறு பொங்கு. ஏம்மா இந்த ட்ரெஸ் போட்டா கல்யாணம் நின்றுமாமா? ஷாண்டி, நிக்கிறதுக்கு தான் போட்டிருக்கியோ? அப்ப நான் கூட சும்மா சொன்னேன், நீ மெய்யாலுமே அதுக்கு தான் போட்டிருக்கியோ? இல்லம்மா, அதுக்கெல்லாம் நான் போடல. மாப்பிள்ளைய பார்க்க கொஞ்சம் மாடர்னா இருக்காவ, அதான் அவங்க வீட்லயும் மாடர்னா இருப்பாவளோன்னு அதுக்காக இந்த ட்ரெஸ் போட்டு பார்த்தமே, மற்றபடி ஒன்றும் இல்லை. சென்னடி, என்ன என்கிட்டே நடிப்பா? சென்னையெல்லாம் ஏமாத்தவே முடியாது. எப்போ நீ ஒரு பயலோட ஊர் சுத்துறன்னு தெரிஞ்சுதோ அப்பயே உனக்கு மாப்பிள்ளை பத்தி கெட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏதோ கடவுள் புண்ணியத்துல ஒரு மாப்பிள்ளை வர வந்திருக்கு. அதுவும் அவங்க சாதாரண குடும்பம் கிடையாதுடி, நல்ல பெரிய குடும்பம். அங்க கெட்டிக்கிட்டு போறதுக்கு நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும். மாப்பிள்ளையும் ஏதோ நல்ல வேலையில இருக்காவலாம். ஒழுங்கா கேட்டுக்கிட்டு குடும்பம் நடத்துற வழிய பாரு. இந்த காதலிக்கிறேன், அவன் தான் வேணும், இவன் தான் வேணும், ஏதாவது வந்து நின்ன போறவ நீ எங்க பணத்தை தான் பாப்ப. ஏம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா. நீ சொல்றவையிலே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்காக இப்படிலாம் பேசாதம்மா. எனக்கு நீயும் அப்பாவும் தான்மா முக்கியம், வேற யாரும் முக்கியம் இல்லம்மா. எனக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்காட்டியும் உனக்காக நான் கேட்டுக்கிறேம்மா. ஏதோ அந்த மாப்பிள்ளைய சுமாரா இருந்தாலும் உனக்காக தான்மா, உனக்காக நான் கேட்டுக்கேன். எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பிய, உங்களுக்காக நான் இது கூட பண்ணலாம். எப்படிமா என்னை பெத்து வளர்த்து படிக்க வச்சு இவ்வளவு பெரிய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கிய, நீங்க சொல்ற மாப்பிள்ளையே நான் கேட்டுக்கிறேன். தம்பி வாங்க. இவ பேசுனது அந்த தம்பி காதுல வாங்கியிருப்பாங்களா? இவளே கல்யாணத்தை நிறுத்திடுவா போலயே. ஐயோ, அந்த தம்பி இதெல்லாம் காதுல வாங்கியிருக்க கூடாது கடவுளே. இது மட்டும் தெரிஞ்சதுன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரவ கல்யாணத்தையே நிறுத்திடுவாங்க. வாங்க தம்பி. எப்போ வந்திய? ரொம்ப முன்னாடியே வந்துட்டீங்களோ? இல்ல, இப்பதான் வந்தேன். அப்ப சரி தம்பி, வாங்க வந்து உள்ள உட்காருங்க, நான் காப்பி தண்ணி போடுறேன். ஷெட்டி மாப்பிள்ளைய கூட்ட அங்க உட்கார வை. சரிம்மா. சிலிண்டர் காலி ஆயிடுச்சு தம்பி, பின்னாடி அடுப்பு தான் இருக்கு. நான் கொஞ்ச நேரத்துல காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன், நீங்க போய் உட்காந்துருங்க. கேட்டி கூட்டி போய் உட்கார வை. சேட்டி உள்ள போய் முதல்ல துணியா மாத்து, இந்த துணியோட நிக்காத. சரிம்மா. அவ ஆசைப்பட்டா கல்யாணம் ஆக போகுது பாத்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த மாதிரி துணியெல்லாம் போட முடியாது, அதான் இப்பயே போட்டு பாத்துக்கிறேன்னு சொன்னான். இந்த இப்ப மாத்திட்டு வந்துடுவா, நீங்க போய் உட்காருங்க, நான் போய் காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஆ சரிங்க ஆண்டி. வாங்க உள்ள வாங்க. வாங்க அர்ஜுன். ஹே குட்டச்சி, உங்க அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்த? அது சும்மா சொல்லிட்டு இருந்தேன் அர்ஜுன். அவங்கள நம்ப வைக்கணும் பாத்தீங்களா, அதனால்தான் அப்படி ஒரு ஆக்டிங்க போட்டேன். எப்படி என் ஆக்டிங்க? நல்லாதாம்லயே நடிக்கிற, ஆனா என்னமோ உண்மையாவே உனக்கு மாப்பிள்ளைய பிடிக்காத மாதிரி பேசுன மாதிரி இருக்கு. என்ன கல்யாணத்தை நிறுத்திடலாமா? பின்ன என்னமோ உண்மையாவே உனக்கு என்ன பிடிக்காத மாதிரியும் உங்க அம்மா கிட்ட உருகி உருகி ஏதோ சொல்லிட்டு இருந்தா. என்னடி உண்மையா இல்ல ஆக்டிங்கா எல்லாம்? இல்ல அர்ஜுன், நான் சும்மா தான் சொன்னேன். சரி சரி. அர்ஜுன், எங்க அம்மா அவங்க தான் உன்னை எனக்கு கெட்டி வைக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க. பத்தாத குறைக்கு நீ இவன் கூட ஓடுறேன்னு நான் பார்க்கேன் அப்படின்னு மிரட்டுறாங்க அர்ஜுன். நான் ஓடி போக போறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க எங்க அம்மா. எனக்கு ஒரே சிரிப்பா இருக்கு. நீ உண்மையா நான் ஓடி போக கூட்டப்பவே வரல, இப்போ நான் தான் மாப்பிள்ளை, அவங்க எப்படி உன்னை இப்படிலாம் நம்புறாங்க? அதான் எனக்கும் தெரியல. சரி சத்யா, அம்மா இந்தாடி மாப்பிள்ளை கிட்ட இதை கொடு. நீயே கூடாமா? ஷெட்டி சொல்றத கேளுடி, வாங்கி கூடு மாப்பிள்ளை கிட்ட. குடுடி. சரிம்மா. ஏங்க இந்தாங்க காஃபி. நல்லா தான் நடிக்கிறடாப்பா. என்னமோ என்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லாத மாதிரி
ஓவரா ஆக்டிங் கொடுக்குறா. ஆ கொடுங்க. நடிப்பு இவகிட்ட தான் கத்துக்கணும் போலயே. அது ஒன்றும் இல்லை தம்பி, சிலிண்டர் தீர்ந்து போச்சு. அதான் பின்னாடி விறகு அடுப்பு இருக்குல்ல, அதில் காப்பி போட்டு எடுத்துட்டு வந்தேன். அதான் லேட் ஆயிடுச்சு. இல்ல நீங்க லேட்டாவே வரலாம், தப்பு இல்ல. என்ன தம்பி? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, நீங்க நல்லா டைம் எடுத்தே காஃபி போட்டுட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அது எப்படி தம்பி, வீட்டுக்கு வந்திருக்கிய, வந்து உக்காரங்களை காக்க வச்சுட்டு நான் லேட்டாக காப்பி எடுத்துட்டு வந்தா எப்படி? குடிங்க தம்பி. ஆ சரி ஆண்டி. அப்புறம் தம்பி, வீட்டில் ஏதாவது சொன்னாவளா? வீட்டுக்கு போயிட்டு போன் அடிச்சு சொல்லன்னு சொன்னாவ, போன் எதுவும் வரல. நீங்கள் தான் வந்திருக்கிய, அதான் வீட்டில் பெரியவ ஏதாவது சொல்லி விட்டாவலான்னு கேட்குறேன். ஆ ஆமா ஆண்டி, வீட்டில் கேட்டாங்க. நேராக பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் நிச்சயம் பண்ணலாமா, இல்லை எல்லாத்தையும் ஒன்றா பண்ணிக்கலாமா, அப்படி இல்லைன்னா பூ வைக்கிறதுக்கு ஒரு நாள் வரணுமான்னு கேட்டாங்க. அது அது எல்லாம் உங்கள் விருப்பம் தான் தம்பி, நீங்கள் உங்கள் மறுபடியே பண்ணுங்க. அப்புறம் தம்பி, உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா? நல்ல பிள்ளை தம்பி, வீட்டு வேலையெல்லாம் அழகா செய்வா, நல்ல சமைப்பா, பார்த்துக்கிடுங்க. சோறு பொங்குறதுக்கே இங்கே போராட்டமா, இதில் நல்லா வேற சமைப்பாவ. ஆ பார்த்தாலே தெரியுது ஆண்டி. ஆமா தம்பி, இவங்க அப்பா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே போனாவ. அவர்கிட்ட ஏதாவது சொல்லணுமா தம்பி? அவங்க வர எப்படியும் லேட் ஆகும், அதான் கேக்குதேன். இல்லை ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை சொல்லிட்டு அப்படியே நம்பர் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். ஓ, போன் நம்பர் வாங்காம போயிட்டீங்களா? ஏடி, உன் போன் நம்பர் கொடு. என்னது? உன் போன் நம்பர் கொடுடி. ஏதாவது நான் அந்த தம்பி ஃபோன் பண்ணி சொல்லும்ல, ஒரு நடைக்குமா வந்து போயிட்டு இருப்பாவ. என்னமோ இவர்கிட்ட என் ஃபோன் நம்பரே இல்லாத மாதிரி ஃபோன் நம்பர் வாங்க வந்தேன்னு இவர் சொல்றாரு. அம்மா என்னன்னா ஃபோன் நம்பர் கொடுன்னு சொல்றா. சரியான ஃப்ராடா இருப்பாரு இவரு. ஏடி, என்னடி முழிச்சிட்டு இருக்கா? போன் நம்பர் குடுடி. குடுக்கேம்மா, குடுக்கேன். ஃபோன் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆ சொல்லுங்க. எப்படியோ இவ எதுவும் பிரச்சனை பண்ணாம இந்த கல்யாணத்தை முடிக்கிறாளே, அது வரைக்கும் சந்தோஷம். நானே பயந்துட்டு இருந்தேன், இவ கல்யாணத்துக்கு ஒத்துக்காம ஏதாவது தகராறு பண்ணுவாளோன்னு. நல்ல வேலை, இவளும் எதுவும் சொல்லல. கடவுளே, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். ஏக்கா, லட்சுமி அக்கா. விஜயா கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஏக்கா, உள்ள இருக்கீங்களா? சிலிண்டர் வண்டி வருது, வாங்க. சிலிண்டர் வண்டியா? தம்பி, கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருங்க, நான் இந்த வந்துடுறேன். ஹே சத்யா. சொல்லு அர்ஜுன். உன்னை சுடிதார்லயே பார்த்துட்டு ஹாஃப் சாரியில பார்க்க ஒரு மார்க்கமா தான் இருக்கா. அர்ஜுன், இப்ப எதுக்கு எஞ்சிக்கிற? உட்காரு, காஃபி குடி. ஹே, காஃபி குடிக்கிறதுக்கா நான் வந்தேன்? வேற எதுக்கு வந்த? ஏன் உனக்கு தெரியாதா? அர்ஜுன், இது எங்க வீடு, எங்க அம்மா வந்துருவா. அதுக்கு இல்ல குட்டச்சி, உங்க அம்மா காஃபி போட்டு வந்து கொடுத்ததுல சக்கரை பத்தல. ஓ, சக்கரை பத்தலையா? அதுக்கு எதுக்கு நீ ஏஞ்சிருக்கிற? உட்காரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ எங்க ஓடுற? சக்கரை எடுத்துட்டு வர. அதெல்லாம் சக்கரை இங்கதான் இருக்கு, நானே எடுத்துக்கிறேன். என்னது? நீ அமைதியா இரு, எனக்கு வேணும்ன்ற அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அர்ஜுன், இது வீடு. நான் மட்டும் என்ன காடு நான் சொன்னேன்? என்னடி குட்டிச்சி? போ அர்ஜுன், உனக்கு வேற வேலையே இல்லை. சீ, நான் என்ன பண்ணுவேன்? காஃபில சக்கரை கம்மியா போட்டது உங்க அம்மா தப்பு, அதனால தான் எனக்கு தேவையான சக்கரையே எடுத்துக்கிட்டேன். இனி எப்போ காஃபில சக்கரை இல்லைனாலும் நீ தான் சக்கரை கொடுக்கணும். தருவாவ. நாங்க என்ன சக்கரை ஃபேக்டரி வச்சிருக்கோம்? அப்போ இது சக்கரை ஃபேக்டரி இல்லையா? போ அர்ஜுன். சரி சரி சரி, நீ சொல்லு,
உனக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் வைக்கலாமா இல்லை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வச்சிடலாமா? எனக்கு எதுனாலும் ஓகே. அப்போது டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், டைரெக்டாக என்கேஜ்மெண்ட் வச்சிடலாமா? இல்லை டைரெக்டாக கல்யாணத்தையே வச்சுக்குவோம். நீங்கள் எது சொன்னாலும் எனக்கு ஓகே. சரி, நான் உங்கள் அம்மா கிட்ட அதை கேட்டுட்டு போக தான் வந்தேன். அப்போ என்ன பார்க்க வரலையா? உன்னையும் பார்த்துட்டு அவங்ககிட்டயும் கேட்டுட்டு போலான் தாண்டி வந்த குட்டச்சி. இனி அடிக்கடி மாமா இந்த பக்கம் வருவேன், சர்க்கரையை ரெடியா வச்சுக்கோ. இப்போ எனக்கு வேலை இருக்கு, வரட்டுமா? ம் சரி, பார்த்திரு. ம். ஏடி வச்சா சிலிண்டர் ஒண்ணி வந்துச்சா? எங்க போச்சு? ஏக்கா, அது எங்க கேட்குறேன்? 2 வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணவங்களுக்கு இப்போதான் வந்துச்சான். இப்போ புக் பண்ணவங்களுக்கு இன்னும் 1 மாசமாச்சு ஆகும்னு சொல்லுது அவ. என்னது 1 மாசம் ஆகுமா? ஷிட், அது வரைக்கும் பின்னாடி இருக்கிற வேற அடுப்புல தான் சமைக்கணுமா? அவசரத்துக்கு காப்பி தண்ணி போடணும்னா கூட வேற பொறுக்கி ஊதி ஊதி எரிய வைக்க வேண்டியதா இருக்குடி. இப்பதான் சிலிண்டரோட அருமை தெரியுது. உங்களுக்கு அது பின்னாடி அடுப்பாவது வச்சிருக்கீங்க. எங்க வீட்டுல மேல் வீட்டுல ஒரு ஆளு, கீழ் வீட்டுல ஒரு ஆளு. அடுப்பை கொண்டு போய் மொட்டை மாடியில வைக்க முடியும்? அடுப்பு இல்லாம சமைக்கவே இல்லை. ஹோட்டல் கடையில போய் வாங்கிட்டீங்களான்னு பார்த்தா கடையும் மூடிட்டாவ. என்னத்த பண்றதோ தெரியல. ஏக்கா, சிலிண்டர் 2 இத்தால போச்சு பாத்தீங்களா? ஆமாண்டி, இப்பதான் போச்சு. ஐயோ, எனக்கு சிலிண்டர் இறக்காம போயிட்டாவக்க. நீ என்னைக்கு புக் பண்ண? இந்த வண்டி வரையில தான் புக் பண்ணேன். ஷெட்டி, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? மாச கணக்குல அவன் புக் பண்ணிட்டு உக்காந்துருக்கான். நீ என்னன்னா வண்டி வரையில புக் பண்ணிட்டு உனக்கு சிலிண்டர் வண்டி தருவாவ. சிலிண்டர் போ, உனக்கு 2 மாசம் கழிச்சு தான் வரும். என்னது 2 மாசமா? தியா, லேட் ஆகுது, சீக்கிரம் வா. இதோ வந்துட்டங்க. தியா, நீயா இது?